ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து செம்மையான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். எதுக்காகன்னா டின்னருக்காக ஒரு இடத்துக்கு கௌசி பயணவங்க எங்களை வந்து கூப்பிட்டு போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிறேன். நம்ம சென்னையில் இருக்கும்போதே போகும்போது வரும்போதெல்லாம் அதை காட்டிகிட்டே போவேன், ஒரு நாளைக்கு போகலான்னு. இதுக்கு வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறோம், ஆனால் போக மாட்டோம். நிறைய இடம் கண்ணில் தென்படும், ஆனால் வந்து ஒரு பயம், ஃபுட்டு எப்படி இருக்குமோ, நமக்கு செட் ஆகுமோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி. எங்கே போகிறோன்னா தாபாவுக்கு போகிறோம். ஏன்னா வந்து அந்த ஃபுட்டு நமக்கு நம்ம ஸ்டைலில் இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்னு தெரியல. வாலாஜாபாத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் சாப்பிட்ருக்குறோம். மற்றபடி வந்து நிறைய இடம் பார்ப்போம், அது ஃபேமிலி தாபா மாதிரி இருக்காது, அதால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவோம். ஃபேமிலி தாபா இருக்கிற இங்கே வந்து நான் முன்னாடியே வந்து பார்த்துருக்குறேன், ஃபேமிலி தாபான்னு இருந்துச்சு. சரி, இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் போகலான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போயிட்டு பார்க்கலாம் என்னெல்லாம் பண்ணுறோன்றது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாபா வந்து சென்னை ரூட்டில் இருக்குது, திருப்பதி சென்னை ஹைவேவில். நம்ம திருத்தணி கிராஸ் பண்ணோம்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்துடுது. சரி, ரொம்ப நாள் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, இன்றைக்கி ரொம்ப என்னமோ போர் அடிச்சுது, எங்கேயாவது போகலாங்க அப்படின்ட்டு இருந்தேன். சரி, ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்குறல்ல தாபாவுக்கு என்ன போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. இது வந்து வெட்னஸ்டே விலாக் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து சரி போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். ஓகே, நல்லா இருந்தது. தாபா பொறுத்த வரையும் வந்து சூப்பராக நீட்டாக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்தது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து அங்கே அழகாக ஒரு போஸ்டர் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, ஆம்லெட் போடக்கூடாது, அதெல்லாம் வந்து அலௌடு இல்லை, வெளி ஃபுட் அலௌடு இல்லை, அது இதுன்னெல்லாம் வந்து குறிப்பு இருந்தது. அதால் வந்து கன்ஃபார்மாக நம்ம எப்போயாவது வரணுன்னாலும் வரலாம், பரவாயில்லப்பா, சேஃப்டியாக தான் இருக்குது, ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ண மாட்டாங்கனாலே வந்து நமக்கு தெரியுது இல்லை, ஓரளவுக்கு வந்து இது கண்டிப்பாக நம்ம பொதுவாக வந்து லேடிஸ் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இப்போது நானே வந்து சொல்லிகிட்டே இருப்பேனே தவிர குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போகணுன்றதுனால கொஞ்சம் பயமாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். சரி, நான் இப்போ கூட என்ன சொன்னேன்னா, வெளியே இருந்து பார்க்கலாங்க, யாராவது லேடிஸ்லாம் ஏதாவது உள்ளே இருந்தால் போகலாம், இல்லைன்னா அப்படியே வந்துடலாம், வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா நான் கரெக்டாக நாங்கள் உள்ள நுழையில முன்னாடியே வந்து பார்க்கும்போதே ஃபேமிலி உக்காந்துட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி நைட்டில் இல்லை போல், ஒரு குறிப்பிட்ட மெனு மட்டும் தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சரி ஃபுல்கா அது இதுன்னு வந்து அவங்க ஸ்டைலில் ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த பராத்தா வகையெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சோம். அந்த மாதிரி நிறைய இல்லை. நான் இருந்துச்சு, கொத்து பரோட்டா சாப்பிட்லாமான்னு பார்த்தோம், ஆனால் வந்து அதுவும் இல்லைன்னிட்டாங்க. சரி, ஓகே, சிக்கன் ரைஸ் தான் இருந்தது, 2 சிக்கன் ரைஸ் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் செட்டிநாடு சிக்கன் கிரேவி வாங்கிட்டோம் 4. எல்லாமே வந்து டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. எனக்கு முட்டை பிடிக்கலன்றதுனால வந்து என்னால் எதையுமே, ஃப்ரைட் ரைஸ்னாலே முட்டை போடுவாங்க, முதலே சொல்லி இருந்திருக்கலாம். ஜானும் ஒவ்வொரு முறையும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ரைஸில் முட்டை வேணான்னு சொல்லிடலான்னு நினைப்போம், கடைசியில் மறந்துடும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஆச்சு. அது என்னடனா ரொம்பவே ஸ்மெல், அவங்க சாப்பிட்றதே எனக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட முடியல, அந்த மாதிரி முட்டை ஸ்மெல் இருந்துச்சு, என்னால் முடியல. அதுக்காக தான் எனக்கு எப்போவுமே வந்து அவங்க ஃப்ரைட் ரைஸ் சொன்னாலும் எனக்கு பிரியாணி மாதிரி ஆர்டர் பண்ணுவாங்க. இங்கே இல்லாதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதால் எனக்காக தான் நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். நான்
அதுக்கப்புறம் அந்த நான் தான் சாப்பிட்டேன். நூடுல்ஸு முட்டை அதுலேயும் இருந்துச்சு, இருந்தாலும் இது ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது முட்டை வாடை. ரெண்டுமே வேணாப்பா என்னை விட்டுடுங்க, நான் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் நான் மட்டும் சாப்பிட்டுட்டேன். ஃபுட்டு பொறுத்த வரையும் வந்து ரொம்ப ஆயிலும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மசாலாவும் இல்லை, நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான், சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இது ரொம்ப சின்ன வீடியோ தான், எடுக்கிறதுக்கு வேறு என்ன பண்ணுறது, எதுவும் இல்லை. கொஞ்ச நேரம் தான் சாப்பிடும்போது எடுத்தோம், எடுத்துகிட்டே இருந்தாலும் போர் அடிக்கும்ன்றதுனால விட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வந்து பஞ்சாபி தாபாவில் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இது ரொம்ப நம்ம ஊரு கிட்டவே தான் இருக்குது. இங்கே லைட்டெல்லாம் எரியுது பாருங்க, அங்கே தான் ஊர், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கிட்ட தான் இருக்குது. தாபா வந்து ஊருக்குள்ளே இருந்துச்சுன்னா ஏதாவது வேறு ஏதாவது பர்ச்சேஸோ ஏதாவது பண்ணியிருக்கலாம், அது கொஞ்சம் வீடியோ போயிருக்கோம் லென்த்தா. இது அவுட்டர்லன்றதுனால சாப்பிட்டது உடனே நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இந்த இடம் வந்து நேற்றுக்கெல்லாம் ஃபுல்லாக தடுத்து இருந்தாங்க ஆடிக்கிறதுக்கே அந்த இடம்லாம் ஃபுல்லாக தடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள வெஹிக்கிள் வராத மாதிரி. இன்னைக்கு ஓப்பன் இருக்குது, ஆனால் இந்த சைடு இது அவுட்டர்ன்றதுனால ஓப்பன் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா தெப்பல் முடிகிற வரையும் வந்து தடுத்து தான் இருக்கும். பஸ் ஸ்டாண்டு பக்கம்லாம் கண்டிப்பாக வந்து ஆடி சேல் பர்ச்சேஸ் கண்டிப்பாக வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். போகலான்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஆனால் முடியல. கண்டிப்பாக வந்து இந்த வீக்கில் போகலான்னு ஐடியா பண்ணி வச்சுருக்குறோம். ஆடி சேல் விலாக் வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய். இது வரையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வர முடியும். இந்த லெஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் போலீஸுங்க இருக்கிறாங்க, தடுத்துருவாங்க. இங்கேருந்து வந்து பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திடுவாங்க. இங்கேருந்து வந்து அனுமதி இல்லை, 2 வீலர் மட்டும் போகலாம். பஸ்ஸுங்க எல்லாமே வந்து இந்த சைடு ஷோலிங்கர் வேலூர் பக்கம் போகிற பஸ்ஸுங்க எல்லாமே வந்து இங்கே தான் நிற்குது பாருங்க. நேற்றுக்கு இங்கே கூட நிற்காது, இன்னும் அந்த பக்கம் அவுட்டரில் தான் நிற்கும். இன்றைக்கி இந்த அளவுக்கு விட்டுருக்குறாங்க. இங்கே வந்து எல்லாமே கடைங்க இருந்தது, ஆடிக்கிறதுக்கு வரையும் இருக்கும். அதுக்கப்புறம் மறுநாளே வந்து எடுத்துருவாங்க, எல்லாம் முன்னாடி போயிடும். இது வந்து குளம், எல்லா கடையுமே எடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஏன்னா வந்து இங்கிருந்து கடைங்க எல்லாமே வந்து தெப்ப திருவிழாவுக்காக போயிடும், அதால இங்கிருந்து காலி பண்ணிடுவாங்க.